அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜே. கிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. அவருடைய உரைகளினுடைய தொகுப்பு. என்ன அப்படின்னா, அறிந்தவைகளிலிருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் தி நோன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நமக்கு இயல்பா ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு எழுதலாம். நான் படிச்சதெல்லாம் நம்ம அறிஞ்சது, அல்லது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நம்ம அறிஞ்சது. இதுலேருந்து நம்ம விடுதலை அடையணுமா? ஒரு வேளை திடீர்னு ஒரு ஒரு அடுப்ப தொட்டா சுடுவோங்கிறதோ, அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். அதுலேருந்து நம்ம விடுதலை வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தோணும். ஆனால் அவர் ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, அறிந்தவைகளிலிருந்து விடுதலை அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்சல்ட்டை சுமந்துக்கினே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டிருப்போம். அந்த திட்டை நம்ம சுமந்துக்கினே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்மளை பாராட்டியிருப்போம். அந்த பாராட்டை நம்ம சுமந்துக்கினே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து என்னது நீ லாக்கி இல்லாதவன் சொல்லியிருப்போம். அந்த லாக்கி இல்லாதவங்கிற அந்த அவமானத்தை நம்ம சுமந்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுல இருந்து நாம விடுபடும் பொழுதுதான் நம்மளுடைய நாம் வந்து அன்றாடம் நிகழக்கூடிய விஷயங்களை 100% ஏற்றுக்க முடியும். நம்மளால வந்து ஃப்ளோரிஷ் ஆக முடியும். ஃப்ளோரிஷ்ங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு. ஃப்ளோரிஷ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நாமளும் இந்த மாதிரியான அறிந்த சில விஷயங்கள், நமக்கு பாரமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடையணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நன்றி.